நான் இப்போ வள்ளியூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டராக நிற்கிறேன். இந்த தோட்டம் நான் வழியை பாருங்க, வழி தோட்டத்துலேருந்து அங்கேருந்து ரோட்லேருந்து தனி வழி இருக்குது. அப்படியே வாங்க, அப்படி நேராக உள்ளே வந்தேன்னா அந்த கிணறு இருக்குது. ஜம்முன்னு உள்ள ஒரு ஆட்டு கொட்டாய் ஒன்று இருக்குது. ஒரு 200 ஆடு உள்ளே வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நல்ல அகத்திக்கீரை போட்டிருக்காங்க பாருங்க. மனுஷனுக்கே கிடைக்க மாட்டேங்குது அகத்திக்கீரை, ஆனால் ஆட்டுக்கு நிறைய அகத்திக்கீரை போட்டுட்டு இருக்காங்க. உள்ள ஒரு கிணறு இருக்குது. ஆனால் ஃப்ரீ சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் ஃப்ரீ சர்வீஸும் வரலை. இப்போ ஒரு தற்சமயம் ஒரு ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டி கரண்ட்டை ரெடி பண்ணி மோட்டர் ஓடிட்டு இருக்கு. தண்ணி வந்து வத்தாத தண்ணி. கிணத்துல 24 மணி நேரம் ஓட்டினாலும் தன்னால ஓட்டிகிட்டு இருக்கும். அப்படி ஒரு தண்ணி அற்புதமாக இருக்கு. இந்த ஏரியா காமிக்கிறோம் பாருங்க. ஒரு 3.5 ஏக்கர் தான் இடம். 3.5 ஏக்கர் இடம். ஆனால் இப்போ தென்னை வந்து நம்ம வச்சிருக்காங்க. இப்போ சின்ன சின்ன கண்ணா இருக்கு, பெரிய மரங்கள் ஒன்றும் இல்லை. நல்ல ஏரியா வந்து நல்ல சதுக்கமா ஒரு போல இருக்கு. பாருங்க, செட்டை பாருங்க, அழகான செட்டு. ஆடு வளர்க்காங்க. இதுல இந்த பக்கத்துல கிணற காமிக்குவாங்க. இதுல ஒரு ரூம் இருக்கு. அந்த கிணத்து பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு. உள்ள ஓரங்கரம் ஜாமான் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்பதான் புதுசாக கட்டியிருக்காங்க. இது பாருங்க, ஜென்ரேட்டரு. இந்த ஜென்ரேட்டர் தான் கரண்ட் ரெடி ஆகி மோட்டருக்கு போகுது. கிணற பாருங்க, கிணறு நல்ல அழகான கிணறு. பார்க்க நல்ல சதுரமா அழகா இருக்கு. சின்ன கிணறு தான், ஆனால் தண்ணியை பாருங்க, வத்தாத தண்ணி. எப்பவும் 24 மணி நேரம் ஓடும். அதனால யாருக்கும் தேவைன்னா என்ன இந்த வார நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நேரடி ஓனர், நேராக ஓனர்கிட்ட வந்து விட்டுவோம். நேரடியாக பேசி உங்களுக்கு தேவைன்னா முடிச்சுக்கிடலாம். பாருங்க, சுத்திலும் மற்ற எல்லா இடமும் நல்ல தின மரம் கிணமரம்லாம் பசுமையா இருக்கு இடம். இந்த கோடையிலையும் பாருங்க, அவ்வளோ அழகா பசுமையா இருக்கு. யாருக்கும் தேவைன்னா போன் அடிங்க, வாங்கி தருவோம்.